பனைமரம் ஏறுவதற்கான தொழில்நுட்பம் கண்டுபிடிக்கப்பட்டு விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட இருப்பதாக அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார். தூத்துக்குடியில் தமிழ்நாடு உணவு பதப்படுத்துபவர்களின் நிர்வாக மாநாடு நடைபெற்றது. மாநாட்டை துவக்கி வைத்து பேசிய அமைச்சர் கீதா ஜீவன், வேம்பார் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பனைப்பொருட்கள் உற்பத்தி செய்வதற்கு 7 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாக கூறினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் 896 நபர்களுக்கு பனைப்பொருட்களை உற்பத்தி செய்வதற்கும் அதனை மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றுவதற்கும் மாவட்ட தொழில் மையம் மூலம் கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். பனை ஏறுவதற்கு உரிய நபர்கள் இல்லாத நிலை இருப்பதால் பனைமரம் ஏறுவதற்கான தொழில்நுட்பம் கண்டுபிடிக்கப்பட்டு விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட இருப்பதாகவும், இதனால் தென் மாவட்டங்களில் பனை சார்ந்த பொருட்களின் உற்பத்தி அதிகரிக்கும் எனவும் அமைச்சர் கீதா ஜீவன் கூறியுள்ளார். சொல்லிட்டு தமிழ்நாடு அரசின் சார்பில் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் வேம்பார் மற்றும் அதை சுற்றி உள்ள பகுதிகள் இந்த பனை பொருள் உற்பத்தி செய்யும் அந்த கற்பட்டி செய்கிற அந்த பொருளை நல்ல முறையில் உற்பத்தி செய்வதற்காக 7 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்து அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. அதே போல் நம்ம மாவட்டத்தில் உள்ள பிரச்சனை ஒரு பொருள் கோயில்பட்டியில் உள்ள கடலை மிட்டாய். அதில் கோயில்பட்டியில் கடலை மிட்டாய் குடிசை தொழில் மாதிரி எல்லாரும் தயார் பண்ணுறாங்க. ஆகவே அந்த இடத்துலையும் குறுங்குழும திட்டத்தின் சார்பில் 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அங்கு உள்ள தொழிலை முன்னேற்றுவதற்கு முதலமைச்சர் அறிவித்து அதுக்கான பூர்வாங்க பணிகள்